ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர், உங்களை விட்டு விலகி சென்ற நபர் உங்களை 3 நாளில் தேடி வர ஒரு எளிமையான மற்றும் சக்தி வாய்ந்த முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நாம் விரும்பும் நபர் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. நான் எவ்வளோ தான் ஃபோன் பண்ணாலும் என் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை இதையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. நான் எத்தனையோ முயற்சி பண்ணியும் அவங்க என் மேலே கோபமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான பதிவு தாங்க இது. இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், பிரிந்து வாழும் கணவன் மனைவி, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, அப்பா அம்மா குழந்தைங்களுக்காக, குழந்தைகள் பெற்றோருக்காக, நண்பர்களுக்காக மற்றும் பிரிந்து வாழும் காதலர்களுக்காக. காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடு லவ் பண்ணவங்களும் இதை யூஸ் பண்ணலாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களை பற்றின ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு இருந்திருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் ஞாபகம் வரணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித மந்திரமோ பூஜைகளோ கிடையாது. எல்லா மதத்தினரும் இதை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் கூட இதை பயன்படுத்தலாம். எந்த நாள் கிழமையில் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு எந்த நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. நீங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்கிற அந்த நேரம் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அதுவும் வெறும் 3 நாள் தான் இதை பண்ண போகிறீங்க. நீங்கள் இது 3 நாள் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து அழைப்புதலோ அல்லது மெசேஜோ இல்லை அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடை செய்கிறதுனால அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை உங்களுக்கு இருக்கவே கூடாது. இந்த மெத்தடை செஞ்சுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதனால் மற்றவங்ககிட்ட இதை பற்றி சொல்லவும் கூடாது. நான் இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஜெயிச்சது பிறகு நீங்கள் சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் அதற்கு முன்னக்கூட்டி எந்த ஒரு நபர்கிட்டையும் இந்த ஒரு மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. நீங்கள் விரும்பிய நபர் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் நான் இதை ஃபாலோ பண்ணதுனால தான் நீ என்கிட்ட பேசின அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்கக்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே கூடாது. இந்த மெத்தடை செய்ய தேவையான விஷயம், ஒரு சின்னதாக ஒரு பேப்பர், ஒரு பிளாக் கலர் பென். அதாவது பிளாக் கலர் பெனில் தாங்க இதை நீங்கள் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். இது எழுதுறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு தனிமையான இடத்துல உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் உங்கள் மூச்சையை கவனிங்க. அதாவது மூச்சையை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மனசு அப்படி ரிலாக்ஸ் ஆகும். ஒரு அமைதியான மனநிலை உருவாகும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் யாராக வேணாலும் இருக்கலாங்க. அந்த குறிப்பிட்ட நபருடன் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போது உங்களை அறியாமலே உங்கள் உதடுகளில் ஒரு சிறிதாக ஒரு புன்னகை வரும். அதே புன்னகையோடு இப்போது நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுற இதை அப்படியே எழுதணும். அதாவது மேலே தெரியுது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அந்த கட்டத்துக்கு மேலே 7, 8, 6 அப்படின்னு போட்டுக்கோங்க. கட்டத்துக்குள்ளே 11, 13, 18ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற கட்டத்தில் 21, 25, 27ன்னு போட்டுக்கோங்க. அது லாஸ்ட்டாக இருக்கிற கட்டத்தில் 7, 8, 6 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் எழுதிக்கோங்க. அது பக்கத்திலே நீங்கள் விரும்பும் நபரின் அம்மாவோட பேரும் எழுதிக்கோங்க. அவங்கள மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இந்த எந்திரத்தை நீங்கள் வரையணும். அப்படி வரைஞ்சி முடிச்சுட்டு அவங்கள நினச்சிக்கிட்டே அதை எரிச்சிருங்க. இதே மாதிரி நீங்கள் 3 நாள் தொடர்ந்து செய்யணும். கொஞ்ச நேரம் அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுருங்க. அதற்கப்புறம் இடையில் பிரேக் விடக்கூடாது. அப்படி பிரேக் விட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் முதல்ல இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் தொடர்ந்து 3 நாள் இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு வாங்க. இந்த 3 நாள் நீங்கள் செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் தானாகவே வந்து உங்களிடம் பேசுவார். அதற்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் உங்கள் காலடியிலே சுற்றி வருவார். இது என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். அவர் செஞ்ச 2வது நாளே அவரோட மனைவி அவரை தேடி வந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ முழு நம்பிக்கையோடு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 3 நாளில் நிச்சயம் பலன் கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த பதிவு.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.